என்ன காரணம்னா, இப்போ நாளை தினம் வந்து தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அறந்தாங்கி தொகுதியில் வந்து வேட்பாளராக வந்து என்னை தான் வந்து 2 வருஷமாக வந்து பொதுச் செயலாளர் மூலியமாக மக்களுக்கு சேவை பண்ண சொன்னாங்க. நான் சேவை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு 2 நாளாக வந்து புதுக்கோட்டையில் நிற்கிற மாவட்ட செயலாளர் பர்வேஸ் வந்து அறந்தாங்கி தொகுதியில் நிற்கிறேங்கிற மாதிரி உறுதிப்படுத்தினதான் எனக்கு தகவல் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அறந்தாங்கி தொகுதியில் உள்ள மக்களுக்கு, அறந்தாங்கி மண்ணில் உள்ள யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கணும், இன்னொரு தொகுதியில் உள்ளவரை கொண்டு வந்து இங்கே வந்து அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தளபதிக்கு ஒரு வேண்டுகோள். அப்படி மீறியும் அறிவித்தால் நான் வந்து சுயேட்சையாக அதுக்கு நான் எதிரி சுயேட்சையாக நான் நிற்பேன் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன்னா 2 வருஷமாக தளபதிக்காக நான் என்னோடய சொந்த செலவில் எல்லா நலத்திட்ட உதவி செஞ்சு நான் செலவு பண்ணேன். இப்போ இன்னொரு தொகுதிக்கு செலவு பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க பணம் கேட்குற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அது மாதிரி அப்படி பணம் கொடுத்தாலும் நமக்கு சீட்டு தேவையில்லை. நமக்கு தளபதி வந்து யாருக்கும் ஒரு ஆள் அறிவிக்கிறோம், அது என்ன மக்களுக்கு செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம ஜெயிக்கிற வைக்கிறாங்க, முழு முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது தளபதிக்கு நேரடியாக போகணும். நான் பல முறை போய் பொதுச்செயலாளர் சந்தித்தேன், 2-3 டைம் பொதுச்செயலாளர் சந்தித்தேன், என்னை கூட்டிகிட்டு போன இப்போ வேட்பாளர் அவர்கள் சந்தித்தேன். ஆனால் இது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ ஏன் வந்து விருப்பம்னு சொல்லிட்டு 10,000 ரூபா டிடி எடுக்க சொல்கிறாங்க? அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே நியமித்து அறிவிச்சு விட்டுரு வேண்டியது தானே. இதுவரை கூப்பிட்டு விருப்பம் கொடுத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுல கேட்டிருக்கானே. சராசரி தொண்டனுக்கு கூட தளபதி வந்து சொல்லியிருக்காரு, தொண்டனை வீட்டுக்கு கூட நான் போவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ விருப்பமனு கொடுத்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு சமாதானப்படுத்தி வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணியிருக்கணும்ல. அப்படி பண்ணாமல் மாவட்ட செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் தளபதி விஜய் வந்து வாட்ச் பண்ணணும். அவங்களால தான் அந்த பிரச்சனையே நடக்கிறது. தளபதியுடைய பேரை கெடுக்கிறது இந்த மாவட்ட செயலாளர் தான். அதில் முக்கியமாக இந்த பர்வேஸ் அவர்கள் தான். அவர் வயசை மீறி இப்போவே அவர் அமைச்சரானது மாதிரி இப்போவே அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்ன மக்களுக்கு சேவை பண்ணுறதில்ல. கட் அவுட் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், போனால் ஒரு 20 காரோட போகணும். இது அரசியல் இல்லை. ஒரு காரில் போனாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும். அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம வந்து அறந்தாங்கி தொகுதியில் மக்கள் இடம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம தான் வேட்பாளர் உத்தேசப்பட்டியில் வந்தோம். இப்போ நேற்று இன்றைக்கி மாறுது. அதனால் அறந்தாங்கி தொகுதியில் உள்ள மண்ணின் மைந்தனுக்கு தான் வேட்பாளர் அறிவிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக ஒர்க் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம். ஆனால் இப்போ வந்து ஒரு வேட்பாளருக்கு 200 கோடி ரூபா கேட்குறாங்க, 400 கோடி ரூபா 2 கோடி ரூபா கேட்குறாங்க. ஆமாம். அது வந்து நானும் கேள்விப்படுறேன். உண்மை தான் அது. ஆமாம், என்கிட்ட இன்னொரு தொகுதி செலவு பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னது உண்மை தான். அதுக்கு நான் ஆதாரம் என்கிட்ட இருக்குது. என்னை இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் வந்து வெளியிடறதுக்கு தயாராக இருப்பேன். மாற்றம்னு பேசுகிறாங்க. மறுபடியும் நான் வேலை செய்வேன். ஆமாம். மாற்றம்னு பேசிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இதைத்தான் தளபதி விஜய் அவர்களும் எங்களுக்கு தளபதி வந்து வாட்ச் பண்ணணும். உங்க பண்ணுறதுனா அதனால் நேர்காணல் வந்து நேரடியாக தளபதி வந்து அத்தனை பேரையும் தொகுதியில் 10 பேரை விருப்பம் மனு கொடுத்துருப்பான். அந்த 10 பேரையுமே கூப்பிட்டு விருப்ப மனு கொடுத்தோம். அத்தனை பேரையும் கூப்பிட்டு தனிமையில் யார் மாவட்ட செயலாளர் இல்லாமல் பொதுச் செயலாளர் மற்ற எந்த நிர்வாகிகளும் இல்லாமல் விருப்ப மனு கொடுத்தவங்கள்ட்ட அவங்க நேரடியாக வந்து நேர்காணல் பண்ணணும். தளபதி நேர்காணல் பண்ணால் தான் இதை வந்து சரிவர நடக்க முடியும். இல்லைன்னா அவர் பேரை இவங்க எல்லாம் கேவலப்படுத்திடுவாங்க. கேவலப்படுத்தி தளபதியை முடிக்கிறதுக்கு என்ன வேலையை அதை பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொண்டன் என்ன பண்ணுறான், ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறான், ஒரு ஒன்றிய செயலர் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்ச் பண்ண அதுக்குன்னு ஒரு தனி குழு அமைக்கணும். அந்த குழுவு நேர்மையான ஆளுகளாக போடணும். மன்றத்தில் இருந்தவனை போட்டால் மன்றத்தில் இருந்தவன் அவன் ஆள் அவன் எதை தான் போட்டுக்கிட்டு உள்ள குட்டிகள்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தளபதி சொன்னாரா தொண்டர்கள் கேட்டுருக்கான். ஆனால் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே அவங்க அந்த மக்கள் மன்றத்தில் இருந்தாங்கல்ல, இவங்க எவனுமே அதை கடைபிடிக்கிறது இல்லை. இது எவனுமே வந்து நடைமுறைப்படுத்துவது இல்லை. வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து தளபதியை வந்து பேரை கெடுக்கிறாங்க இவங்களாம். கவனிக்கணும், ஏன் மூலியமாக கவனிக்கலன்னா அவர் கவனிக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ணணுமோ அதை தீவிரமாக செயல்படுத்தும். நான் வந்து தளபதி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து வந்துட்டேன். 2 வருஷமா இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி போக மாட்டேன். நான் வந்து என்னுடைய ஆதரவு 2000 பேர் இருக்கிறாங்க, என்னுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, என் தொகுதி இருக்காங்க. நான் வந்து சுயேட்சையாக தான் கலங்காணுவேன். சுயேட்சையாக கலங்காணி என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். என் தளபதிக்கு ப்ரூவ் பண்ணுவேன்.
இன்னொரு தொகுதி செலவண்ணே அதனால வந்து செலவண்ண முடியாதுன்னா நீ சீட்டு இல்லைங்கிற மாதிரி 2 நாளில் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் நிற்கிற தொகுதி தவிர்த்து வேறு தொகுதிக்கு செலவு பண்ண சொல்கிறாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ உங்களுக்கு டபுளாக செலவாகுது. டபுளாக ஆமாம். தளபதி மீண்டும் உங்களை தேர்ந்தெடுக்க வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.